வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய், என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கல் வடை சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்ன? இன்னைக்கு வந்து கேக் சாப்பிட போறோம். அதுக்குள்ளே ஆரம்பிச்சா இன்னைக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுவோம். அதையும் மிஸ் பண்ண பாருங்க. இப்போ வாங்க கேக் சாப்பிடலாம். என்ன கடுசா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடுறியா? பிடிச்சிருக்கா? அக்கா அப்படி சாப்பிட கூடாது, இப்படி சாப்பிடணும். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட வைக்கிறேன். ஸ்ட்ராபெரி இந்தா. கிரீமே சாப்பிட்டு இது வேணுமா? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? அவர் சாப்பிடல வழக்கம் போல. அதுதான் போன சேனல்லே அதுதான் பண்ணா. இப்போ வந்து என்ன ஃப்ளேவர் சாப்பிட்ட ஃப்ளேவர்னா அது வந்து சாக்லேட், ப்ரௌனி, வந்து வெனிலாவும் ப்ரௌனியும் ஃப்ளேவரு. ரோஸ் மில்க் நான் குடிக்கல, ஏன்னா இவ பாதி வேற கொட்டிட்டா. இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ இது நான் சாப்பிடுவோம், ஏன்னா எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. கொஞ்சமா மட்டும் எடுத்து சாப்பிடுறேன். ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஆமா, இந்த சட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சம்பழம் வாங்கிட்டீங்க போறியா? அந்த மாதிரி பிச்சைக்கார புத்திலாம் அவர் ரொம்ப நேரம் சாப்பிடுவா. சும்மா கூட இப்போ வீட்டுல சும்மா இருக்குவானா லேட்டாவே சாப்பிடுவா. நானும் லேட்டாவே சாப்பிடுவேன். அது கீழே போட்டு டேபிளே அழுக்காக்கிட்டேன். பாய். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது.